நல்லா இருக்கிறியாண்ணா? இருக்கிறம்மா. நான் நல்லா இல்லை. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நீட் டெக்கஸ் தமிழ். ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. பேப்பர் வந்து டஃப் தான். கம்பேர்டு டு லாஸ்ட் 3 to 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் பேப்பர். எதனால் அப்படி டஃப் பேப்பர்னு சொல்கிறேன்னா, நான் நேற்று தான் கொஸ்டின் பேப்பரை நான் எடுத்து பார்த்த வரைக்கும் எனக்குமே பேப்பர் ரொம்ப லென்த்தியாக தான் தெரிஞ்சிச்சு. ஒரு சில கொஷின்ஸ்லாம் எனக்கு அது படிக்கும் தோணல, என்ன இவ்வளோ லென்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே அந்த மைண்ட் செட் வரல. ஸோ எக்ஸாமில் எழுதும் போது ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் செட் எப்படி இருந்தது நல்லா புரிஞ்சுக்க முடியுது. பேப்பர் லென்த்தியாகவும் இருந்துச்சு, ட்ரிக்கியாகவும் இருக்குது. டைரக்ட் கொஷின்ஸாக அவங்க கேட்கல. கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களால மட்டும் தான் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லைக் பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்ட்ரைட் டைரக்ட் கொஷின்ஸ் இருக்கும் என்சிஆர்டியில். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி மாதிரி கொஷின்ஸ் இருந்துச்சு. டயக்ராம்ஸை டேரெக்டாக கேட்காம அதில் ஒரு இன்டெரக்டாக ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ லைக் இந்த மாதிரி ஃபாதர் ஆஃப் எக்காலஜி இந்தியனில் யார், அந்த மாதிரிலாம் ஒரு கொஷின்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் இது மாதிரி வந்திருக்கு. சிபிஎஸ்சி கொஷின்ஸ் செட் பண்ணப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துருக்கு. என்டேக் வந்ததுலேருந்து டேரக்ட் என்சிஆர்டி கொஷின் தான் வந்துச்சு. பட் சடனாக அந்த ஸ்டாண்டர்ட் ஷிஃப்ட் பண்ணதுனால கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்பவே டஃப்பாக இருந்திருக்கும். இன்ஸ்டியூட்டில் ஸ்டடி பண்ணவங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ்லாம் அவங்க ஆல்ரெடி டீச் பண்ணியிருப்பாங்க, மாடியூல்ஸில் இருக்கும் அவுட் ஆஃப் என்சிஆர்டிஸ்லாம். லைக் இந்த ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்காலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ராம்தேவ் மிஸ்ரான்றது எனக்கு ஞாபகம் இருக்கு இன்னும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும், செல்ஃப் ஸ்டடி கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்திருக்கும். இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ப்ளே பண்ண போது கட் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் குறையிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்றதை நான் சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் ஈச் கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் குறையும்னு ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சிருக்கேன். இதெல்லாம் எப்படி நான் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று எக்ஸாம் சென்டருக்கும் விசிட் பண்ணியிருந்தேன். எங்கள் ஊரில் இருக்க சென்டர். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு கான்ஃபிடென்ட் அவங்க ஃபேஸில் தெரியல. நிறைய பேர் சேடாக தான் இருந்தாங்க. நான் கேட்ட ஒரு 20 மெம்பர்ஸில் ஒரு 2 பேர் மட்டும்தான் நல்லா பண்ணியிருக்கேன் ப்ரோன்னு சொன்னாங்க. மற்றபடி எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, டைம் பத்தலை, ஃபிசிக்ஸ் என்னால் போட முடியல அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் நம்மளோட டெலகிராம் சேனலில் சர்வே வச்சோம், எப்படி டஃப்பாக இருக்குதா, சாப்டர் வைஸ் எது டஃப்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அதோட பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் லெவல் ஆஃப் த பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டப்போ 79% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டஃப்னு சொல்லியிருக்காங்க. 17% வந்து மீடியம்னும், ஈஸி பேப்பரும் ஒரு 4% தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டப்போ 91% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் தான் எனக்கு கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. கெமிஸ்ட்ரி 2% அண்ட் பயாலஜி 7%. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. எந்த ஸ்டூடெண்ட் 35 கொஷின்ஸ் ப்ளஸ் கரெக்டாக எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு பயப்பட தேவையில்லை, நல்ல ஸ்கோர்ஸ் வந்துடும். பட் ஃபிசிக்ஸில் நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி எனக்கு ஆன்சர் வரல, 50% சாய்ஸ் இதுவாக அதுவாக மார்க் பண்ண கொஞ்சம் தெரிலன்றவங்களுக்கு கட் ஆஃப் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வந்து லென்த்தி கொஷின்ஸாக இருந்துச்சு. நீங்கள் கொஷின்ஸை நீங்கள் பாதி படிக்கும் போதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம், திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு மூட் ஆஃப் ஆகிடும். சரி, அடுத்த கொஷின் போகலான்னு போயிடுவீங்க. ஸோ திரும்ப வரும்போது டைம் டேக்கிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் வைஸ் அனலைஸ் பார்க்கலாம். பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய நியூ டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருந்துச்சு. டைரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் இருக்குது. பட் சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன்லேயே நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் விச் ஆஃப் த ஃபாலோயிங் என்சைம் ஆர் நாட் எசென்ஷியல் ஃபார் ஜீன் க்ளோனிங்னா உங்களுக்கு டிஎன்ஏ, லைகேஸ், மியூட்டேஸ், ரீகாம்பினேஸ், பாலிமரேஸ் அது 4 ஃபங்க்ஷனும் தெரிஞ்சால் தான் இதில் எது இல்லைன்னு தெரிய முடியும். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படித்தவங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியாது. ஓவரால் சாப்டர் படிச்சிருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி படித்தவங்க தான் இருந்துச்சு. சயின்டிஸ்ட் பேர் கேட்ட மாதிரி ஒரு 2 கொஷின்ஸ் வந்திருக்கு. மேட்ச் த ஃபாலோவிங் அண்ட் அசன்ட்ரேஷன்லாம் நிறைய கொஷின்ஸ் வந்துருங்க. அது வந்து 22லேருந்து இது மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து புதுசாக நம்ம சொல்ல முடியாது. என்ன மாதிரி புதுசாக கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி பெடிகிரி சார்ட் அனலைஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ பெடிகிரி சார்ட் வந்து நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் லாஸ்ட் இயர்ஸ் கேட்டது எல்லாமே டேரெக்டாக புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெடிகிரி அனலைஸ், அப்புறமா இந்த ட்வின்ஸ், ஃபேட்டர்னல் ட்வின்ஸ், அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த கான்செப்ட்னு சொல்லலாம், அவுட் ஆஃப் த என்சைட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்சைட்டில் இருக்குது அந்த ஆப்ஷன் தவிர. ஸோ நீங்கள் அதை வச்சு எலிமினேஷன் பண்ணி போட்டிருக்கலாம். பட் நிறைய பேருக்கு அந்த ஃபேட்டர்னல் ட்வின்ஸ் என்னன்னு தெரியாதனால ஸ்கிப் பண்ணியிருக்கலாம், இல்லை தப்பாக மார்க் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் த புக். ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்ஸ்லையும் ஒரு 2 கொஷின்ஸ் வரைக்கும் அவுட் ஆஃப் த சிலபஸ் வந்திருக்கு. 2-3 சாப்டர்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு நியூ டைப் ஆஃப் கொஷின் செட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க தான். இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்குது. நார்மல் பேப்பராக இருந்துச்சுன்னா ஒரு 3 to 4 கொஷின் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். இந்த வருஷம் 10 கொஷின் வரைக்கும் டஃப்பாக இருக்குது. ஈஸி கொஷின் ஒரு 10 இருக்குது, ரிமைனிங் கொஷின் மீடியமாக இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் வாஸ் டஃப்ங்க. கெமிஸ்ட்ரி வந்து மாடரேட்டாக சொல்கிறாங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரியோட பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 22லேருந்து நிறைய அசன்ட்ரேஷன் அண்ட் கரெக்டாக கேட்குறாங்க. கரெக்ட் இன்கரெக்ட் டைப் ஆஃப் கொஷின் மட்டுமே உங்களுக்கு 10 கொஷின்ஸ் கிட்ட வந்திருக்கு. அசன்ட்ரேஷனில் ஒரு 3 வந்திருக்கு. மேட்ச் த ஃபாலோவிங் 6 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கும்போது என்னன்னா உங்களுக்கு 4 சப்டிவிஷன் இருக்குன்னா அதில் 4மே ஒரு கொஷின் மாதிரி கணக்கு வரும். ஸோ அதுலேயே உங்களுக்கு டைம் நிறைய போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வந்து டஃப்பாக இருக்குது, கெமிஸ்ட்ரி மீடியம்,
பயாலஜி வந்து ஈஸி டு மீடியம் சொல்லுவாங்க. கம்பேர் பண்ணும்போது பயாலஜி வாஸ் ஈஸி. ஸோ ஃபிசிக்ஸில் நிறைய பேருக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேங்களா, உங்களுக்கு கட் ஆஃப் ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகிடும். மற்ற சப்ஜெக்ட் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க. பட் ஃபிசிக்ஸில் எனக்கு குறையுது ப்ரோ, நான் என்ன பண்ணுறது? நான் வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேயும் பேசினேன். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் மார்க் டெஸ்ட்டில் 600+ எடுத்தேனா, ஆனால் இப்போ நான் செக் பண்ணி பாருறேன் எனக்கு 480 450 தான் வருது, நான் என்ன பண்ணுறது? ரொம்ப பயப்படுறாங்க. கேட்ட வரைக்குமே எல்லாருமே நிறைய கொஷின்ஸ் விட்டுட்டேன், 20 கொஷின்ஸ் வரைக்குமே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், நான் எல்லாம் அட்டன் பண்ண முடியல சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பயப்படலாம். இப்போ நம்ம கட் ஆஃப் அனலைஸ் பார்க்கும்போது 24ல் ஓசிக்கு 650 இருக்குது. இந்த வருஷம் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா அரௌண்ட் 600 இருக்கும். சரிங்களா, பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 580 அந்த ரேஞ்சில் வரும். எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 602 இருந்திருக்கா, அவங்களுக்கு வந்து ஒரு 570 to 560 அந்த மாதிரி இருக்கும். பிசிஎம் அண்ட் எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கா, 10 to 20 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த ரேஞ்சில் தான் வரும். அண்ட் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 80 to 100 மார்க்ஸ் வரைக்கும் குறையும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்ட சர்வே வச்சு நான் அதை சொல்கிறேன். இன்னும் எக்ஸாக்டாக ப்ரீட் பண்ணணும்னா அது என்டே கீ வரணும், ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு என்ன சொல்ல முடியும்னா கன்ஃபார்மாக கட் ஆஃப் குறையும். ஏன்னா பேப்பர் வாஸ் டஃப். 2018 and 19 அந்த 2018-17 அந்த லெவலுக்கு இருந்திருக்கு. ஸோ ஏர் ரேங்க் 720 வாங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏர் ரேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 680+ அந்த மாதிரி தான் வரும். இனிஷியலாக ஒரு 8 years 7 years பேக் பார்த்தீங்கன்னா ஏர் ரேங்க் வந்து 691 690+ 680 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துடும். பீப்புள்ஸ் ஆர் ஃபாலோயிங் இன் 450 to 550 பீக்கில் இருக்கும். லாஸ்ட் இயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 550 to 600 பீக்கில் இருந்துச்சு. இந்த வருஷம் அந்த பீக் வந்து குறைஞ்சி 450 to 550 இருக்கும். இந்த ரேஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஹெவி காம்படிஷன் இருக்க போது. நீங்கள் ஒரு 550 above 600 நேர் வந்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த அவுட் ஆஃப் த பீக் ஓரளவுக்கு நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேஜ் இந்த இதில் ஃபாலோ ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணுங்கள். 1 or 2 ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக தான் இருக்கும். நம்ம என்டிஏ ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு 10 to 20 மார்க்ஸ் வரைக்குமே டிஃப்ரென்ஸ் வரும். இன்ஸ்டியூட் கீக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் கம்பேர் பண்ணும்போது 1 or 2 கொஸ்டின் தான் தப்பு இருக்கிற மாதிரி வரும். நான் என் கீ வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பயப்பட வேண்டாம். பேரண்ட்ஸ்க்கு ஒன்று என்ன சொல்லிக்கிறேன்னா, டஃப் பேப்பர் இதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மேலே தப்பு சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா அவங்க லாஸ்ட் ஒரு 3 to 4 years ஈஸி பேப்பர் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ சடனாக டஃப்பாகவே அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் மேலே தப்பு சொல்ல முடியாது. அவங்கள இது திட்டாதீங்க. இப்போதைக்கு அவங்க மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கோங்க. ஒரு 2-3 நாள் ஃப்ரீயாக இருக்க விடுங்க. அப்புறமா கீ அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், என்ன பிளான் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக ரிப்பீட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி 1 year 2 year ட்ராப் பண்ணிட்டேனே, திரும்ப வருஷம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இன்னொரு டீட்டெயில் அனலைசிஸும் நம்ம போடுவோம். அதே மாதிரி ரெகுலராக காலேஜ் ரிலேட்டட் அப்டேட்ஸும் வரும். இதுக்கப்புறம் காலேஜ் டூர்ஸ் அண்ட் காலேஜ் ரிலேட்டட் கட் ஆஃப் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.